நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பாருங்கள், நான் போட்ட 50 காசு டாலர்லேருந்து இன்னைக்கு இந்த டாலர் நான் போட்டுருக்கேன். இந்த டாலர் அப்போ 50 காசில் வந்தது. இன்னைக்கு இவ்வளோ டாலர் போட்டிருக்கேன்னா நான் இதுவரை உயிராக நினைக்கிற விஜயகாந்துக்காக போட்டுருக்கேன். என்னுடைய இதய தெய்வம் கேப்டன் அவர்களை மறக்க முடியாது. அவர் இன்னும் இருந்து நம்ம கூட வந்துட்டிருக்கிறான்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அவர் இல்லாதது மிகப்பெரிய எனக்கு இழப்பாக இருக்கிறது. இன்னும் எங்கள் குடும்பத்தில் அவரை இழந்ததை சீர்ணிக்க முடியல. அவர் நடித்து 150 படமும் எழுதி வச்சிருக்காங்க நோட்டில். அவருக்கு அனுப்பிச்சி விட்டு அவர் 1/2 பவுன் மோதிரம் கொடுத்தாரு. அவ்வளோ. என் பேர் வந்து செந்தில்குமார், வீட்டில் வச்ச பேர். நான் சின்ன ஒன்று படத்துலேயே அவர் விஜயகாந்த் பேர் தவசின்னு சொல்லி நான் தவசிக்குமார் வச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு வயசு 43 வயசாச்சு. விஜயகாந்த் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்து 150 படமும் எழுதி வச்சிருக்காங்க நோட்டில். அவருக்கு அனுப்பிச்சி விட்டு அவர் 1/2 பவுன் மோதிரம் கொடுத்தாரு. இதுவரை நான் விஜயகாந்தத்துக்கு ஒரு விசுவாசமாக இருக்கிறேன். இன்னைக்கு சரி, இன்னைக்கு அவர் உயிரிழந்தால் இன்னைக்கு அவருக்காக நான் அடிமையாக சாவருக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். என்றைக்குமே கேப்டன் எங்களுக்கு வந்து உயிருக்கு உயிராக இருக்கிறாரு. அதே போல் அண்ணியும் வந்திருக்காங்க. அண்ணியும் அவங்கள போல் அவங்க பையன் விஜய் பிரபாகரனும் கோயில்படி தொகுதியில் நின்னார். ஆனால் வந்து ஓட்டை மாற்றி ஏமாற்றி தொழிச்சிட்டாங்க. விஜய் பிரபாகரன் 4 படம் நடிச்சிருக்காரு. 4 படத்தில் 3 படம் நல்ல வெற்றியாச்சு, 1 படம் மட்டும் ஃபெயிலியர் ஆச்சு. சமுத்திரக்கனி நடித்த படம் மட்டும் ஃபெயிலியர் ஆச்சு. மீதி படம் 3மே நல்லா வெற்றியாக ஓடிடுச்சு. இப்போ சரத்குமாரும் இது சம்பளப்பண்ணி நடித்த படம் செம்ம வெற்றியாயிடுச்சு. இந்த படத்துக்கு நாங்கள் 3 தடவை போய் பார்த்தோம். எல்லா ஃபேமிலியோட குடும்பத்தோட எல்லாமே பார்த்தோம். படம் நல்லா தான் இருந்தது. அதே போல் விஜயகாந்த் அதே போல் 150 படம் அடித்தாலும் வெற்றிகரமாக ஓடின படமே வந்து எல்லா படமும் வெற்றிகரம் தான். அவர் வெற்றிகரமாக ஓடின படத்தை மாதிரியே வாழ்க்கையிலேயே அரசியலையும் வந்து வெற்றிகரமாக நடத்துகிறோன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எதிர்கட்சியாக வந்தார். அதுக்குள்ளே எதிர்கட்சிக்காரங்க சொல்லி முடிச்சு ஆளை சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுவரை எங்களுக்கு ரொம்ப வருமானம் வருத்தமாக இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் கூட இருக்கார் கேப்டன். கேப்டன் கூட அண்ணியும் இருக்கிறாங்க, அண்ணி பசங்களும் இருக்கிறாங்க. இதனால் நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். இந்த மாநாடுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பாருங்கள், நான் போட்ட 50 காசு டாலர்லேருந்து இன்றைக்கி இந்த டாலர் நான் போட்டுருக்கேன். இந்த டாலர் அப்போ 50 காசில் வந்தது. இன்னைக்கு இவ்வளோ டாலர் போட்டிருக்கேன்னா நான் இதுவரை உயிராக நினைக்கிற விஜயகாந்துக்காக போட்டுட்ருக்கேன். திராவிடர் கழகத்திலிருந்து குமரி மேற்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். எங்களுடைய என்ட்ரு வந்து கேரளா. நாங்கள் அந்த மலையாள மண்ணில் இருந்து வளர்ந்தும் என்னுடைய இதய தெய்வம் கேப்டன் அவர்களை மறக்க முடியாது. அவர் இன்னும் இருந்து நம்ம கூட വന്നിട്ടിരിക്കുന്നതാണ് എൻ്റെ ഒരു അഭിപ്രായം. അത് ക്യാപ്റ്റനായാലും അയാൾ നമുക്കൊരു രക്ഷകനായി ഇരിക്കുന്നു. ഈ നാട് നമ്മളുടെ ക്യാപ്റ്റന്റെ നാടായി മാറണം, അതാണ് എൻ്റെ ലക്ഷ്യം. അതുകൊണ്ടാണ് നമ്മൾ ഈ കളിക്കാനുള്ള പകുതിയിൽ നിന്ന് ഇങ്ങോട്ട് വന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. നമ്മളെ ബാർഡർ തമിഴ്നാടായിരുന്നാലും ക്യാപ്റ്റന് ഇന്ത്യ മൊത്തം, അതായത് ഈ നാട് മൊത്തം ആൾക്കാർ അവിടെ ഉള്ളതാണ്. എല്ലാവരും ഇന്ന് നമ്മളൊരു മുടിവിനായിട്ട് നമ്മളിവിടെ വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അതുകൊണ്ട് ക്യാപ്റ്റൻ നമ്മളൊരു ഉയിരാണ്. അതുകൊണ്ട് ഈ 2026 ചട്ടമன்ற ഇത് ഇലക്ഷൻ എന്നുള്ളത് നമ്മളെ എല്ലാ പ്രശ്നകാരവും പണിക്കാൻ വേണ്ടി നമ്മൾ ഇവിടെ കഷ്ടപ്പെട്ട് വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. നിങ്ങളുടെ ഈ യൂട്യൂബ് മീഡിയ எல்லாரும் கூட நம்மள ஒரு சகரம் தந்தேன்னு വലിയ ஒரு சந்தோஷத்தின. நான் வேற என்ன பேசணும்னு தெரியல. நான் சின்ன வயசுலேருந்து அவருடைய ரசிகராக இருந்தேன். அவர் இல்லாதது மிகப்பெரிய எனக்கு இழப்பாக இருக்கிறது. இன்னும் எங்கள் குடும்பத்தில் அவரை இழந்ததை சீர்ணிக்க முடியல. ரொம்ப மனவேதனையில் தான் இருக்கும். அதனால் வந்து இந்த சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணியார் எந்த கூட்டணியில் வைத்தாலும் மாபெரும் பெரிய கூட்டணியாக வச்சு வெற்றி அடைந்து எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஓங்கி நிற்கணும்.